ஒரு பாத்திரத்தில் 1/2 கிலோ அளவுக்கு மைதா, பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் தயிர் 150 ml ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மிக்ஸ் பண்ண உடனே கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். அதையும் ஊற்றி நல்லா பெசரி விட்டுக்கோங்க. இப்போ ரொம்பவே அழுத்தி பிசையாமல் சப்பாத்தி பதத்துக்கு ஓரளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுருங்க. ஊறின மாவு எடுத்து கொஞ்சம் கலரிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சி கொஞ்சோண்டு மைதா ஆட் பண்ணி இப்போ நம்ம ரவுண்டாக போடாமல் நான் போடுற மாதிரி போடலாம். இப்போ தோசை தவா வச்சு நம்ம ஆன் பண்ணி வச்சிட்டோம். அதில் லைட்டாக இந்த நானில் தண்ணி தடவி நம்ம ஒட்டிடலாங்க. ஒட்டிட்டு மேலே பட்டர் போடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா உப்பி வரும். இப்போ அடுத்த சைடை இந்த மாதிரி கிரில் இருக்கும் இல்லையா, அதில் திருப்பி போடுங்க. இந்த பக்கம் 2 பக்கம் நல்லா செவந்து வரும். இதில் 2 பக்கமும் பட்டர் தடவி வச்சிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், ப்ளஃபியாகவும் இருக்கும். இதை நீங்கள் கிரேவி கூட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும்.